ஹாய் எவ்ரிவன். இது பிடிக்கலன்னு நினைச்சு ஏதாவது பண்ண போறீங்களா? நான் எப்படியாவது இருக்கிற சந்தர்ப்பத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களோட மைண்ட் செட்ல நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணுங்க ஃபர்ஸ்ட். இது எனக்கு பிடிக்கல, நான் இது எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு நீங்க அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நீங்க ஃபியர் பேஸ்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் பேஸ்டா தாங்க இருக்கும். அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கரண்டா நீங்க எந்த விஷயத்த நினைச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே தாங்க உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகல, வேற பிசினஸ் மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப இது எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், இது எனக்கு செட் ஆகல, இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இருந்து நீங்க யோசிச்சு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது உங்க மைண்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் மூலியமாவும் விக்டிம் மோட்ல இருந்தாங்க உங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நீங்க ஹேட் மோட்ல இருந்து ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ என்னதான் நீங்க ஆசையா அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்குள்ள இருக்க இன்னர் பீஸ் இருக்காதுங்க. ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா நீங்க அந்த புது சேஞ்சஸை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. Anything that is done from the place of hate can never be truly healing. இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஷிஃப்ட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணி ஒரு புது ஸ்டார்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அதுவே நீங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருந்து கரண்டா இருக்க விஷயத்துக்கு கிராட்டிடியூடோட நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் புது லைஃபுக்கோ இல்லை புது வாழ்க்கைக்கான ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தென் தட் வில் கிவ் யூ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸுங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இன்னர் ஷிஃப்ட் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேஸ் ஃப்ரம் ஹேட், ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஆர் வித் லவ் அப்படின்னா தென் புக் ஃபார் அ ஃப்ரீ one-on-one session with me or DMing me stating one-on-one.